குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் நடக்காத பிரச்சனையா 7 வருஷமா? இப்போ கூட நான் ஜோதிடம் சொன்னால் உங்களுக்கு 1008 சந்தேகம், 1008 டவுட் உங்களுக்கு இருக்க தான் சார். நடக்குமா சார்? நீங்கள் சொன்னதெல்லாம் வந்துடுமா? வேலை கிடச்சிடுமா? ப்ரமோஷன் கிடைக்குமா? என்னை பார்த்தாலே எங்கள் மேனேஜர் எரிஞ்சு விடுறாரு சார். பக்கத்துலேயே ஒருத்தன் காலாட்டின்னு உக்காந்துக்கிறான். அவனுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆதங்கம், கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. நேராக பேசுகிறீங்க, மறைச்சு பேச தெரியாது. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். கடந்த 7 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பட்டதை மனசில் வச்சுக்க வேண்டாமா? இனிமேவுமா நீங்கள் அடுத்தவனுக்கு உதவுவீங்க, இல்லை ஓப்பனாக பேசுவீங்க? நீங்கள் சொல்கிறது அத்தனை நியாயம்தான், நீதி நேர்மை எல்லாம் இருக்குது. ஏன்னா தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்களே. முதல்ல உங்கள் உத்தியோகத்தில் ப்ரமோஷன், செய்கிற தொழிலில் கடனை நிறுத்திடுங்க, கொடுக்காதீங்க. கொஞ்சமாக வியாபாரம் ஆனாலும் அது போதும், அதை வச்சுக்கிட்டு நிம்மதியாக பண்ணுங்கள். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். எங்கே சார் வருமானமே இல்லை, என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னா கடன் வாங்கி ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் நீங்கள் நேரடி பார்வையில் பார்க்கணும். உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக தட்டிட்டு போகுது சார். நான் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கல சார், பணமோ நகையோ நான் எதிர்பார்க்கல. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண், அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல ஆண், என்னை வச்சு காப்பாற்றக்கூடிய பையன் இருந்தால் போதும். ஆனால் ஜாதகம் சரியில்லை, தோஷம் அப்படின்னு தள்ளி போய்கிட்டு இருக்கு. நான் போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். குரு உச்சம் பெறப்போகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப்போகிறார். அதுலேயும் உங்களுக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு வரார். திருமணம் நல்லபடியாக முடியும். ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆண் பிள்ளை இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஆண் பிள்ளை வாரிசு வரும். வீடு வாசல் இதெல்லாம் அமையும். தங்கம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அது ட்ரேடாக பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஹை பீக்கில் இருக்கிறதுனால இப்போ வாங்கி வச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகும், அது ப்ராஃபிட் வராது. ஷேர் மார்க்கெட்டில் ₹1 கிடைச்சா போதும், அதோடு தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துடுங்க. இது கவனமாக இருக்க வேண்டிய காலம். திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு தான் வரணும். நான் சொல்கிறதே எதுக்காகன்னா, முதல்ல குடும்ப உறவுகள் நிம்மதியாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி சகோதரர்கள் உறவு, இதெல்லாம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நான் அவனுக்கு உதவுறேன் இவனுக்கு உதவுறேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. திருவெண்காடில் போயிட்டு புத பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாலபிஷேகம் பண்ணி வஸ்திர தானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சுப பலன்கள் அற்புதமாக கூடும், நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருந்தது, மன நிம்மதி வரும், நல்லா தூங்கலாம். சனி செவ்வாய் காலத்தில் பயணத்தில் கவனமாக இருங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் சார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு 80% உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனையும் எடுத்தால் ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது,
இந்த ஆண்டு சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் வந்து குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில வந்து காலையில 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துகிட்டு இருக்கார். சிம்மத்தில் வந்து கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையா சனீஸ்வரரை பார்க்கிறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்தை விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது? எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்தை விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகமெங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம்
அரசியல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல தெரிந்த புதுமுகம் உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ இப்பெல்லாம் மௌன புரட்சி மௌனியாக இருக்காங்க. சார் நீங்க யாருக்கு சார் ஓட்டு போட போறீங்க? அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ஆனா இப்ப மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950ல இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனா பேசி என்ன சார் ஆகப்போகுது? நேரா போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே வந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னா அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்துல யார் வருவாங்கங்கிறது தெளிவா சொல்லலாம். ஆனா எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில இந்த உச்சம் பெற்ற வெயில்ல வந்து அக்னி நட்சத்திரத்துல தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்ட வந்து கேட்குறாங்க. இத நாம 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கன்னா, அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள். மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும், பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.